வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. எல்லா வழிகளும் ரோமாபுரியை நோக்கி செல்கின்றன என ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி போலவே இலங்கையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் கட்சிகளின் வழிகள் அரசு தலைவர் தேர்தல் களம் நோக்கி செல்ல, அதே சமகாலத்தில் இலங்கையை மையப்படுத்திய பூகோள அரசியல் அதிர்வுகளும் தொடர்கின்றன. அந்த வகையில் தற்போது இலங்கையில் கிட்டிக்கொள்ளும் உயர்தர கிராஃபைட் கனிம வளத்தை கைப்பற்றுவதற்கு தீவிரமான பூகோள அரசியல் போட்டியொன்று தலையெடுத்துள்ளது. நிலக்கரியின் மாறுபட்ட வடிவமான இந்த கிராஃபைட் நீங்கள் அறியாத ஒரு கனிமம் அல்ல. நீங்கள் சிறுவயதில் எழுதி கொள்ளும் பென்சில்களில் உள்ளதும் இந்த கிராஃபைட் தான். உலகில் சைபீரியா உட்பட்ட இடங்களில் இந்த கிராஃபைட் கனிமம் இருந்தாலும் இலங்கையில் கிட்டிக்கொள்வதுதான் உயர்ந்த சிறந்த கிராஃபைட் வடிவம் என்பதால் அதனை கைப்பற்றிக் கொள்வதற்கான புதிய பூகோள அரசியல் போட்டி தலையெடுக்கின்றது. இந்திய பிரியனர், சீன தோழன், ரணில்தான் இலங்கைக்கு ரைட்மேன் சுருதி அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகியன தற்போது இலங்கையில் கிட்டிக்கொள்ளும் இந்த கிராஃபைட் கனிமத்தை கைப்பற்ற துடிப்பது தெரிகிறது. இதனால் ஏற்கனவே இலங்கையிலிருந்து இந்த கனிமத்தை ஏற்றுமதி செய்யும் கனேடிய நிறுவனங்களுக்கும் ஆஸ்திரேலிய நிறுவனங்களுக்கும் புதிய போட்டி தரப்புகள் உருவாக தள்ளப்படுகின்றன. உலகின் சக்தி வள சந்தையில் உள்ள அவாவான ஆதிக்க போட்டியில் மின்கலங்கள் மற்றும் அசகிடல் தயாரிப்புகளுக்கு கிராஃபைட் கனிமம் முக்கியமானது என்பதால் இலங்கையில் கிட்டக்கூடிய இந்த உயர்தர கனிமத்தை கைப்பற்றக்கூடிய போட்டி எதிர்பார்க்கத்தக்கதுதான். ஆனால் இலங்கை தீவில் இந்த கிராஃபைட் கனிம அகழ்வு இடம்பெறுவது ஒன்றும் புதுமையான விடயமல்ல. இது நூற்றாண்டுகளுக்கு முன்னரே ஒல்லாந்தரின் குடியேற்ற காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம். இலங்கை தீவின் வடமேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் அமைந்திருக்கும் பழைய கிராஃபைட் சுரங்கங்களே இதற்கு சாட்சி. இலங்கையில் உயர்தரமான கிராஃபைட் இருப்பு இருப்பதை 1675 அப்போதைய ஒல்லாந்து ஆளுநர் கண்டுபிடித்ததை அடுத்து இலங்கை தீவின் உயர்தர கிராஃபைட் உலகின் கண்களுக்கு வந்தது. இதனையடுத்து இலங்கையிலிருந்து 1825 கிராஃபைட் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த பின்னணியில் உலகின் சக்தி வள சந்தையில் உருவாகி கொள்ளும் தற்போதைய அவாவான ஆதிக்க போட்டியில் இன்னொரு போட்டிக்களம் உருவாகிவிட்டது. இந்த பின்னணியில் இலங்கையை மையப்படுத்திய பூகோள அதிர்வுகளுக்கு அப்பால் உள்ளூர் அதிர்வுகள் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்தி நகர்த்தப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ரணிலின் வடக்கு பயணம் முதல் எதிர்கட்சி உறுப்பினர்களின் திடீர் வெளிநாட்டு ராஜதந்திர பயணங்கள் வரை இந்த பட்டியலில் அடங்கிக் கொள்ள தலைப்படுகின்றன. அந்த வகையில் மியான்மரில் செயற்பட்டுக் கொள்ளும் இணைய ஊடுருவல் மாஃபியா முகாம்களில் நவீன கொத்தடிமகளாக சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்டுக் கொள்ளவும், அதேபோல ரஷ்ய உக்ரைனிய போர்க்களத்தில் கூலிப்படையினராக உள்ள தமது முன்னாள் இராணுவ முகங்களை மீட்டுக் கொள்ளவும் எதிர்கட்சியைச் சேர்ந்த 3 முகங்கள் 10 நாள் பயணமாக இன்று அதிகாலை நாட்டை விட்டு பறந்துள்ளன. இந்த குழு 5 நாட்களை மியான்மரிலும் மிகுதி 5 நாட்களை ரஷ்யாவிலும் கழித்து தமது மீட்பு பணி ராஜதந்திரத்தை செய்ய உள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன. மியான்மரில் பிரயோகிக்கப்படும் ராஜதந்திரத்தில் பௌத்த வகிவாகம் இருக்க வேண்டும் என்பதால் மியான்மரின் முக்கிய பௌத்த முகங்களை கையாள்வதற்காக ஸ்ரீலங்காவின் அஸ்கிரிய மற்றும் மல்வத்த உட்பட 3 பௌத்த பீடத்தலைகளின் கடிதங்களும் இந்த ராஜதந்திர பயணக்குழுவின் கைகளில் இருப்பதாக தெரிகிறது. தமது இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் வெற்றி பெற்றால் அதன் ஆதாயத்தை எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்துக்கு திருப்பிக் கொள்ளும் திட்டத்தின் அடிப்படையில் எதிர்கட்சி தரப்பு இந்த வியூகத்தை வடிவமைத்திருப்பது மறைவான விடயமும் அல்ல. இந்த நிலையில் நானும் ஜெயிலுக்கு போறேன் பாணியில் எதிர்வரும் அக்டோபர் 17க்கு முன்னர் ஸ்ரீலங்காவில் முதன்மை தலையாரிக்குரிய தேர்தல் இடம்பெறும் எனவும் இந்த தேர்தலை யாராலும் தடுத்து நிறுத்திக் கொள்ள முடியாது எனவும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ புதிய வெளிப்படுத்தலை செய்துள்ளார். ஆனால் விஜயதாச ராஜபக்ஷ கடந்த சனியன்று இந்த வெளிப்படுத்தலை செய்தாலும் அதற்கு 3 நாட்களுக்கு முன்னரே தனது அமைச்சரவையை சந்தித்த முதன்மை தலைவர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் செப்டம்பர் 17க்கும் அக்டோபர் 16க்கும் இடையில் அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என உறுதியாக குறிப்பிட்டார். இவ்வாறாக ரணிலின் வெளிப்படுத்தல் வந்த சில மணி நேரங்களில் பல மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு, அதாவது அரசாங்க அதிகாரிகளுக்கு அவர்கள் தேர்தல் அதிகாரிகளாக செயல்படுவதற்கு ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் அனுமதி அளித்த நகர்வும் இடம்பெற்றது. அரசு தலைவர் தேர்தலுக்கு 10 மில்லியன் இலங்கை ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் திரைசேரி அறிவித்த பின்னணியில் இந்த நகர்வுகள் இடம்பெற்றன. இதன் பின்னர்தான் அக்டோபர் 17க்கு இடையில் முதன்மை தலையாரிக்குரிய தேர்தல் இடம்பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா நீதியமைச்சரின் எங்கேயோ கேட்ட குரல் வெளிப்பட்டது. ஆக மொத்தம் எதிர்வரும் அக்டோபர் 16க்கு இடையில் அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என ரணில் விக்ரமசிங்க ஏறக்குறைய ஒரு முடிவுரையை எழுதியிருப்பதால் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி
அதன் மூலமாக சில தில்லாலங்கடிகளை எதிர்பார்த்த ராஜபக்சக்களின் பாச்சா ரணிலிடம் பலிக்கவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொது தேர்தல் ஒன்றை நடத்திக் கொள்ளும் வகையில் ரணில் விக்ரமசிங்க அடுத்த மாதம் 15ஆம் தேதி, அதாவது எதிர்வரும் ஜூன் 15 அன்று நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதாக ராஜபக்சக்களின் முக்கிய அரசியல் அல்லக்கை முகமும் முன்னர் ரஷ்யாவின் KGB உளவுத்துறையில் தான் பணிபுரிந்தாலும் அந்த ராஜ துரோகத்தை மறைத்து அதனையே ஒரு பெருமையாக சொல்லும் உதய வீரதுங்க இந்த பரபரப்பான செய்தியையும் வெளியிட்டார். இதனால் ஒருவேளை ராஜபக்சக்களின் அல்லக்கையை இவ்வாறு சொல்வதால் அரசு தலைவர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலான் இடம்பெறுமா என்று ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் உதய வீரதுங்க எழுப்பிய இந்த ஊகத்தை கடாசிய ரணில் முதலில் அரசு தலைவர் தேர்தல் களம்தான் இடம்பெறும் என்பதை சொல்லி வைத்துள்ளார். இதற்கிடையே தமது தரப்பில் முறையான அரசு தலைவர் வேட்பாளர் ஒருவர் இல்லை என சொல்லப்படுவது தவறு எனவும் தங்களிடமும் சில வேட்பாளர் முகங்கள் உள்ளதால் சரியான நேரத்தில் சிறந்த வேட்பாளர் முகம் களமிறக்கப்படும் என்ற சவடால்களை ராஜபக்ச தரப்பு முற்றாக கைவிடவும் இல்லை. அதன் அடிப்படையில் கோட்டாபாய ராஜபக்ச பதவி விலகிய பின்னர் கோட்டாபாயாவுக்கு இருந்த எஞ்சிய பதவி காலத்துக்கு ஆட்சி செய்யவே ரணிலுக்கு தாங்கள் அனுமதி அளித்திருப்பதால் இனிமேலும் ரணிலை ஆதரிக்க வேண்டிய தேவை இல்லை என இந்த சவடாலில் ஒரு அடிநாதம் இருந்தாலும் ரணிலை தவிர வேறு யாரும் இப்போதைய நிலையில் ராஜபக்சக்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதும் இன்னொரு யதார்த்தம். இந்த நிலையில் தனது ஆன்மீக வடக்கு பயணத்தை ரணில் விக்ரமசிங்க தேர்தல் ஆதாய பயணமாக பயன்படுத்தி இருப்பது பளிச்செனவே தெரிகின்றது. தனது மேடைகளில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய முகங்களை இழுத்தெடுத்தது முதல் நேற்று முல்லைத்தீவில் தனது நிகழ்வு இடம்பெற்ற இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 2 தமிழ் பெண்களை நேரடியாக சந்தித்து அவர்களது கோரிக்கையை கேட்டறிந்தது வரை ரணிலின் தந்திரோபாயங்கள் வெளிப்படுகின்றன. ஸ்ரீலங்காவின் தேசிய உரிமைய திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக புதுக்குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்திற்கு ரணில் நேற்று சென்றபோது அரசு தலைவரான ரணிலை சந்தித்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 2 பெண்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குறித்த பெண்கள் போராடிய இடத்திற்கு முதலில் சென்ற வடக்கின் ஆளுநர் சார்ல்ஸ் இந்த விடயத்தை கையாண்ட வேளை ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்கவே நேரடியாக சென்றார். அவ்வாறாக சென்ற ரணில் போராடிய 2 பெண்களிடம் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். அந்த வேளை தாம் உட்பட கேப்பாப்பிளவு கிராமத்தில் வசிக்கும் 56 குடும்பங்கள் காணி பிரச்சனையால் கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருவதால் இந்த பிரச்சனைக்கு தமக்கு ஒரு தீர்வு வேண்டும் என குறித்த 2 பெண்களும் ரணிலிடம் நேரடியாகவே தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த பிரச்சனையை விரைவாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் அறிவிக்க உள்ளதான சில சாதகமான பிரதிபலிப்புகளை அந்த இடத்திலேயே ரணில் வெளியிட்டார். உண்மையில் ரணிலின் இடத்தில் ஒருவேளை ராஜபக்ஷ அதிகார முகங்கள் இருந்திருந்தால் இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்த பெண்கள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பால் இழுத்துச் செல்லப்பட்டிருப்பார்கள் என்பது எதிர்பார்க்கத்தக்கது. ஆனால் அரசு தலைவராக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க போராடிய பெண்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனையை கேட்டறிந்த ஒரு காட்சிப்படுத்தலை செய்தது ரணிலின் முக்கியமான தந்திரோபாய நகர்வுகளில் ஒன்றாகும். ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு போராடிய பெண்களுக்கு அருகில் சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் என்பதற்காக அதே ரணில் தமிழர்களின் அரசியல் பிரச்சனைக்கு அருகில் சென்று அதற்கு தீர்வு வழங்குவார் என யாராவது நினைத்துக் கொண்டால் அது சிறுபிள்ளைத்தனமான நினைப்பாகவே இருக்கக்கூடும். ஏனென்றால் தமிழருக்கு எதனை வழங்கிக் கொள்ள வேண்டும், எதனை வழங்கிக் கொள்ளக்கூடாது என்பதை வைத்திருக்கும் அந்தகார தென்னிலங்கை அரசியல்வாதிகளில் இருந்து ரணில் விக்ரமசிங்க முற்று முழுதாக வேறுபட்ட ஒரு புனிதமான மனிதரே அல்ல. அவரும் ஒரு வகையில் ஸ்ரீலங்காவின் பௌத்த பேரினவ அந்தகாரத்தில் அழிந்து கொள்ளும் அரசியல்வாதிகளில் ஒரு மாத்தி யோசி பாணியிலான அரசியல்வாதி, அவ்வளவுதான். இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஃபாவிலிருந்து நேற்று இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவிவை நோக்கி ஹமாஸ் ஏவிய 8 உந்துகணைகளுக்கும் மூர்க்கமான ஒரு பதிலடியை இஸ்ரேல் வழங்கியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் கடந்த 7ஆம் தேதி முதல் ஹமாஸிடம் எஞ்சியிருக்கும் படைப்பிரிவுகளை அளிக்கும் வகையில் தனது ராணுவ நகர்வை மேற்கொண்டு வருவதாக உரிமை கோரி வரும் நிலையில் கடந்த ஜனவரி மாதத்திற்கு பின்னர் முதல் தடவையாக காசாவிலிருந்து இஸ்ரேலிய தலைநகரத்தை நோக்கி உந்துகணைகள் ஏவப்பட்டுள்ளன. ஹமாஸின் இந்த நகர்வானது இன்னமும் தம்மிடமுள்ள படைய வலிமையை அது பறைசாற்ற முனைவதை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஹமாஸின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ரஃபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள முகாம்கள் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 35 பேர் பலியானதன் மூலம் இஸ்ரேலின் இனப்படுகொலை பட்டியலில் பதிவாகிக் கொள்ளும் அப்பாவி மக்களின் உயிர் காவுகள் உயர்ந்துள்ளன. வழமை போலவே இஸ்ரேலிய தாக்குதலில் பலியானவர்களில் பெண்களும் சிறார்களும் அடங்கியுள்ள சோகம் இடம்பெற்றது. ஆனால் வழமை போலவே இஸ்ரேலும் இது ஹமாஸின் ராணுவ நிலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என உரிமை கோரியது.
ஆனால் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த முகாமை இஸ்ரேல் வேண்டுமெனவே குறிவைத்து தாக்கியதாக பலஸ்தீன அரசு தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதுவாறு வடமேற்கு ரஃபாவில் இஸ்ரேலால் நடத்தப்பட்ட இந்த பெரும் வான்வழி தாக்குதலால் காலித் என்ற நகரம் அழிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் நாளை பலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க உள்ள நிலையில் இந்த புதிய தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் விடயத்தை உறுதிப்படுத்திய ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சர், இஸ்ரேலியர்களுக்கு இருப்பது போல பலஸ்தீன மக்களுக்கும் ஒரு அரசை வைத்திருக்க உரிமை உண்டென தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று பிரசல்ஸில் சவுதி அரேபியா, கட்டார், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அரபு சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஆகியோருடன் காசா தொடர்பான பேச்சுக்களை நடத்துவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் காலநிலை சீர்கேட்டால் 4 சிறார்கள் உட்பட 18 பேர் பலியாகியுள்ளனர். 25 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அமெரிக்காவில் கடுமையான வெப்ப அலையை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இந்த காலநிலை சீர்கேட்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன. டெக்சாஸில் புயல் தாக்கத்தால் 7 பேர் கொல்லப்பட்டனர். டெக்சாஸ் மாநிலம் தற்போது அதிக வெப்ப எச்சரிக்கையில் உள்ளது. டெக்சாஸ் மாநிலம் மட்டுமல்ல, ஒக்லஹோமா, அர்கன்சாஸ் மற்றும் கென்டக்கி ஆகிய மாநிலங்களிலும் கடுமையான வானிலை சீர்கேடுகள் நிலவியுள்ளன. நேற்று அமெரிக்காவில் நாடளாவிய ரீதியில் 109 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடுமையான ஆலங்கட்டி மழை மற்றும் கடும் காற்று ஆகியவற்றின் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியிருந்தனர். இன்றும் நாடளாவிய ரீதியில் பல மாநிலங்கள் கடுமையான வானிலை சீர்கேட்டில் உள்ளன. அமெரிக்காவின் இந்த காலநிலை சீர்கேட்டின் பின்னணியில் உலகின் பருவநிலை மாற்றத்தால் வான் பயணங்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் நிலைமை அதிகரித்து வருகின்றது. அண்மையில் வான்பரப்பில் ஏற்பட்ட வளிமண்டல கொந்தளிப்பு அகப்பட்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை சேர்ந்த விமானத்தில் ஒருவர் பலியாகி 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நேற்று டோஹாவிலிருந்து அயர்லாந்து தலைநகர் டப்ளினுக்கு பறந்த கட்டார் ஏர்வேஸ் விமானத்துக்கு சொந்தமான ஒரு விமானமும் வளிமண்டல கொந்தளிப்புக்குள் அகப்பட்டுக் கொண்டதால் 6 பயணிகளும் 6 விமான பணியாளர்களும் காயமடைந்துள்ளனர். இந்த விமானம் துருக்கி வான்பரப்பை கடந்தபோது இந்த வளிமண்டல கொந்தளிப்பை எதிர்கொண்ட போதிலும் டப்ளினில் பின்னர் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. உலகில் தீவிரமடையும் பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் கடுமையான வான் கொந்தளிப்பு நிலைகள் அதிகரித்து வருவதால் இனி வரவிருக்கும் காலத்தில் ஜெட் ஸ்ட்ரீம்கள் எனப்படும் வலுவான காற்று ஓட்டங்களால் ஏற்படக்கூடிய இந்த கொந்தளிப்பு நிலையை விமானங்கள் இரட்டிப்பாகவோ அல்லது 3 மடங்காகவோ எதிர்நோக்க வேண்டும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஒரு விமானம் எப்போது வளிமண்டல கொந்தளிப்பை சந்திக்கும் என கணிப்பது சாத்தியமற்றது. ஏனென்றால் இவ்வாறான திடீர் கொந்தளிப்பு நிலைவுகளை விமானத்தில் உள்ள வானிலை ரேடார் வெளிப்படுத்திக் கொள்ளாது. இதனால் விமான பயணத்தின் முழு நேரத்திலும் ஆசன பட்டிகளை அணிந்திருப்பதுதான் இப்போதைய நிலையில் ஆபத்தை குறைக்கும் ஒரு முறையாக கணிக்கப்படுகின்றது. தீவிரமான வளிமண்டல கொந்தளிப்புக்குள் சிக்கி ஒரு விமானம் வானில் தூக்கி எறியப்பட்டால் விமானத்தின் உட்கட்டமைப்புக்கு கடுமையான சேதம் ஏற்படுத்தலாம். அண்மையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட சம்பவம் இதனை நிரூபித்துள்ளது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.